அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது தானியேல் 21 நாட்கள் உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதை குறித்தும், தானியேல் தன் ஜனங்களின் நிலைப்பாடுகளை குறித்து மிகுந்த துக்கப்பட்டார் என்பதை குறித்தும் நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தேசத்தின் நிலையை கண்ட ஆண்டவர் தானியேல் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த உபவாசத்தோடு கூட காத்திருந்த பொழுது வரும் காரியங்களை குறித்து அல்லது தேவனுடைய ரகசியங்களை தாம் தெரிந்து கொண்ட தானியேலுக்கு அறிவிக்கிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இந்த பரிசுத்தமான காத்திருப்பிலே ஆண்டவருக்கு முன்பதாக உபவாசம் பண்ணி காத்திருக்கின்ற இந்த அனுபவத்திலே வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்மை தானியேலுக்கு மகிமை புரிந்தினவராக காண்பித்தார். அங்கே ஆண்டவருடைய அச்ச அடையாளங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருப்பதை, சொல்லப்பட்டிருப்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவர் ஆண்டவரை மகிமை புரிந்தினவராக பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் கண்ட தரிசனம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒத்து போகிற ஒரு தரிசனமாக காணப்பட்டதை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் தேவன் தம்மை மனிதருக்கு அல்லது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு காண்பிக்கிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபோது மாம்சமான யாவும் அவரை ஏகமாய் காணும் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய சபைக்கெல்லாம் அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம். யாரெல்லாம் பரிசுத்தத்தோடும் உபவாசத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, ஜனங்களின் நிலைமையை வெளிப்படுத்தி ஜனங்களுக்காக, தேசத்திற்காக பாரப்படும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை தானியேலுக்குள்ளே பலமாய் வைத்திருந்தார். ஒருவேளை இதை பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது தேவ மகிமை நம் மீது இறங்குகின்ற பொழுது நாம் பலனற்று போனவர்களாக, அதாவது நம்மை கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமில்லாதவன், ஒன்றுமில்லாதவள் அல்லது பலவீன பாண்டம் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவும், நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி கொள்ளும்படியாகவும் தரிசனத்தை கண்ட தானியேல் முகம் குப்புற விழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தானியேல் மாத்திரமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவ மகிமையை கண்டபோது செத்தவனை போல் விழுந்தேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகின்ற பொழுது நானும் அந்த தரிசனத்தை கண்ட பொழுது முகமுக்குப்புற விழுந்தேன், பலனற்று போனேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை நிரப்புகின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகின்ற பொழுது ஆவியிலே பலப்படும்படியாய் உதவி செய்கிறார். சரீரம் பலவீனப்பட்டு போகிற ஒரு நிகழ்வை நாம் இங்கே காண முடியும். அது மாத்திரமல்ல, செபத்திற்கு பதிலே தாமதமாக கிடைக்கிறது.
தானியேல் ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்பதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். ஆனால் ஆண்டவருடைய அந்த கிருபை வெளிப்படும்படியாய், ஜெபத்திற்குண்டான பதிலை பெற்றுக் கொள்ளும்படியாய் தானியேல் 21 நாட்கள் உபவாசம் பண்ணி காத்திருந்தார். ஒருவேளை அங்கே ராஜா தடையாய் காணப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடு கூட போராடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த ஆவிகள் ஜெபத்தை தடை பண்ணுகிறபடினாலே ஆவிகளை கட்டி ஜெபிக்கின்ற ஒரு உன்னதமான அனுபவம் கர்த்தருடைய விசுவாசிக்கு வேண்டும் என்பதை இவ்வதிகாரம் மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்திலே காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியர் 6:12 எழுதி வைத்திருப்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் அவன் ஜெபிக்க தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஆனால் 21 நாட்கள் அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே போராட்டங்களை மேற்கொள்ள உபவாச ஜெபம் அவசியம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் கர்த்தருக்குள் பலமாய் காணப்பட வேண்டும் என்றால், நான் கர்த்தருடைய சுத்தத்தையும் திட்டத்தையும் வருகின்ற காலங்களிலே நடக்கின்ற காரியங்களையும் அறிய வேண்டும் என்றால், ஆண்டவர் நம் மீது பிரியமாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்தோடு கூட உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த காத்திருப்பிலே பொல்லாத சத்துரு போராடுகிறவனாக காணப்படுகிறான். சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அது நிமித்தமாய் தேசத்திலும் நான் மாற்றங்களை பார்க்க முடியும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யோனா 3 நாள் விஸ்தாரமான நினிவே பட்டணத்திலே 1 நாள் பிரயாணம் பண்ணினான். இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்னான். எல்லாரும், ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன் ராசிகள் எல்லாரும் ஒருவேளை ரெட்டுடுத்தி சாம்பலிலே உபவாசம் பண்ணி தங்களுடைய பொல்லாத செய்கையை விட்டு திரும்பினார்கள். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை. உபவாசம் சூழ்நிலையை மாற்றி அமைக்கும். உபவாசம் சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய சத்துவத்தை ஆண்டவர் உபவாச ஜெபத்திலே கொடுக்கிறார். எனவே நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திற்காக நாம் கர்த்தருக்கு முன்பதாக உபவாசத்தோடு கூட காத்திருப்போம். ஒருவேளை எஸ்தரின் உபவாசம் 3 நாள், தானியேலின் உபவாசம் 21 நாள், இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த நாட்கள் 40 நாட்கள், மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் இருந்தார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே உபவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமீன், ஆமீன்.